ஸோ இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கார்னர் vs முரே ரூலோட கேஸ் வந்து கேஸுக்கான டிசிஷன் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணாங்க இன்சால்வன்சி ஆஃப் அ பார்ட்னருக்கு. அந்த கேஸோட க்ரக்ஸை தான் வந்து இப்போ நம்ம பார்ட்னர்ஷிப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் தியரி கொஷின் ஃபார் அ பார்ட்னர்ஷிப் அண்ட் இம்பார்ட்டன்ட் சம் கொஷின் ஆல்சோ, ப்ராப்ளம் கொஷின் ஆல்சோ. என்ன நடந்ததுன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. 1904க்கு முன்னாடி, 1904க்கு அப்புறம், எப்படி கொரோனாக்கு முன்னாடி கொரோனாக்கு அப்புறம் சொல்ற மாதிரி 1904க்கு முன்னாடி என்னன்னா இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னருக்கு வந்து பெருசா இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர்னா என்னன்னா the when the partner becomes incapable to meet his financial obligations or the financial debts in a firm அப்படின்ற போது a partner will be called as an insolvent. இதுதான் அதோட மீனிங். So whenever his liability is more than his assets, he is called as an insolvent. Okay, so partner, when he becomes insolvent, then it means that he may not be in a position to pay back his debit balance of capital account ஒன்னு ஃபுல்லியோ இல்ல பார்ட்லியோ. ஸோ அந்த மாதிரி டைம்ல கோர்ட் என்ன சொல்லுவான்னா, நீ வந்து டெபிட் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட்ன்றது வந்து அவன் இந்த பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இல்லை, இப்படி இப்படி சொல்றேன் நான். டெபிட் பேலன்ஸ் வந்து சொல்லாம அவர் வந்து டியூஸ் என்ன பே பண்ணமோ அதை பே பண்ண முடியாம இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். அது வில் மேக் இட் லைக் தட். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரைவேட் எஸ்டேட் அந்த பார்ட்னருக்கு ஏதாவது பிரைவேட் எஸ்டேட்னா அதுலேருந்து கிரெடிட்டாரை கூப்பிட்டு நீ அந்த பிரைவேட் எஸ்டேட்லேருந்து வித்து ஆர் அந்த பிரைவேட் எஸ்டேட்டுக்கு வந்து யாராவது இன்சார்ஜ் இருப்பாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி அந்த அந்த எஸ்டேட்டை விற்க சொல்லி நீ அதுலேருந்து காசு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க கோர்ட்டு. ஓகே, ஜென்ரலாக கோர்ட் பண்ணுறது. கார்னர் வர்சஸ் முரே ரூல்ல என்ன நடந்தது அப்படின்னா 1904ல சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் வந்து ஷுட் பிரிங் இன் கேஷ் ஈக்குவலன்ட் டு ஷேர் ஆஃப் லாஸ் ஆஃப் ரியலைசேஷன். அதாவது சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட கேஷை வந்து உள்ளே எடுத்துட்டு வரணும், விச் இஸ் ஈக்குவல் டு ஷேர் ஆஃப் லாஸ் ஆன் ரியலைசேஷன். ரெண்டாவது வந்து த பார்ட்னர் ஹூ இஸ் ஹேவிங் டெபிட் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட். நான் இது இந்த சம் ஒன்று ரெஸ்பெக்டிவாக இருக்கும் செல்வா. நான் அந்த சம் காமிக்கும் போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் காமிக்கிறேன். Who is having debit balance of capital account and insolvent, he should not be asked to bear the loss. யாருக்கு வந்து கடன் கொடுக்கணுமோ, எந்த பார்ட்னர் கடன் கொடுக்கணுமோ, ஓகே, அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவனை லாஸ் காம்பன்சேட் பண்ணுன்னு சொல்லக்கூடாது அப்படின்றது ரெண்டாவது டிசிஷன் எடுத்தாங்க. மூணாவது டிசிஷன் என்ன எடுத்தாங்கன்னா, த சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் தான் யாரு நல்லா கிளியரா திங்க் பண்ற ஆள் இருப்பான் இல்லையா அந்த பார்ட்னர்ஸ்லயே, அவங்க தான் இந்த லாஸை வந்து பேர் பண்ணிக்கணும் இந்த ரேஷியோ ஆஃப் லாஸ்ட் அக்ரீட் கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு வாங்க கார்னர் வர்சஸ் முரே ரூல்ல. அதை தான் வந்து அதுக்கப்புறம் இட் வாஸ் கன்சிடர்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டிசிஷன். whenever any insolvency happens, the rules of partnership or the partnership oda deed says that for insolvency partner, any partnership firm should follow only Garner versus Murray rule அப்படின்னு சொல்லிட்டு the court வந்து ordered and the proceedings were taken as per this instruction. ஸோ இது வந்து நம்ம புக்ல வந்து இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கொடுத்துருக்காங்க. என்ன டூ எஃபெக்ட்ஸ்னா, the solvent partners should bring in cash equal to the share of loss on realization. The deficiency of the insolvent partner, அதாவது அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு அதை சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் தான் கேபிட்டல்ஸ் ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும். இஃப் சம் பார்ட்னர் இஸ் ஹேவிங் டெபிட் பேலன்ஸ், அதாவது ஒன்றும் இல்லை, அந்த பார்ட்னர் வந்து இன்சால்வெண்ட்டாக ஆயிட்டாருன்னா இது வந்து சம் போடும் போது ஐ கேன் அப்ளை டு தட்ஸ். இன்சால்வெண்ட் ஆயிட்டாருன்னா அவரை வந்து கூப்பிடக்கூடாது, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த இன்சால்வன்சி அவரை வந்து கூப்பிடவே கூடாது, லாஸை பேர் பண்ண கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றது இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் தியரி ஒன்று. இந்த தியரிக்கு அகெயின்ஸ்டா டிசல்யூஷன்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. டிசல்யூஷன்ன்ற கான்செப்ட் என்னன்னா, ஒரே நிமிஷம்,
டிசல்யூஷனா என்ன அர்த்தம்? எனி ஐடியா? விஜயலட்சுமி, சபா, டிசல்யூஷன். கரெக்ட். ம், 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 ம். அப்படின்னு இருக்கும்போது கரெக்ட். சூப்பர். கரெக்ட். ஸோ ம், கரெக்ட். பர்ஃபெக்ட். ஸோ ஸோ டிசல்யூஷன்றது கான்செப்ட் நீங்க சொன்னது எல்லாமே இங்க கிளப் செல்வா. வெரி குட். ஸோ அப்படின்னா மியூச்சுவல் கன்சென்ட் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் இருக்கும். இல்ல பை நோட்டீஸ் கிவன் இன் ரைட்டிங் பை எனி பார்ட்னர் அந்த மாதிரி. இல்ல ஆன் த ஹேப்பனிங் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் events. ஒன்னு எக்ஸ்பைரி ஆஃப் தி டேர்மா இருக்கலாம், இல்ல கம்ப்ளீஷன் ஆஃப் தி அட்வென்ச்சரா இருக்கலாம், இல்ல டெத் ஆஃப் த பார்ட்னரா இருக்கலாம், இல்ல அட்ஜுடிகேஷன் ஆஃப் தி பார்ட்னர் as an insolvent, எது வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் இல்ல இவங்களே வந்து எல்லாருமே இன்சால்வென்ட் ஆயிட்டாங்க, கம்பெனியை வந்து இதுவே பண்ண முடியல, ரன்னே பண்ண முடியாத சூழ்நிலை, அப்போ டிசல்யூஷன். இல்ல ஏதாவது கோவேஷன் மிஸ்டர் பிரசன்டேஷன் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி ஃபர்ம் வந்து இன்வால்வ் ஆயிடுது, அந்த மாதிரி இருக்கும்போது அதனால கம்பெனியை க்ளோஸ் பண்ற சுச்சுவேஷன் அப்படின்னா இட்ஸ் அ கம்பல்சரி டிசல்யூஷன். ஃபைனலி கோர்ட்டே டிக்ளேர் பண்ணிடும், இல்ல அவன் இன்சேனா இருக்கான், இன்கேப்பபிளா இருக்கான், கில்ட்டி ஆஃப் மிஸ்கான்டக்டா இருக்கு, பர்சிஸ்டன்ட்லி கமிட்ஸ் பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட், இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கும்போது இட் இஸ் கால்ட் அஸ் டிசல்யூஷன் பை கோர்ட். ஓகே. இப்போ இந்த செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எப்படி நடக்கும்? ஆஹ், எப்படி நடக்கும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற கடன் டிசல்யூஷன் வந்து ஜென்ரலா எப்படி நடக்கும்னா, தேர்ட் பார்ட்டிஸ்க்கு என்னெல்லாம் பே பண்ண வேண்டியமோ ஃபர்ஸ்ட் பே பண்ணிடணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து கரண்டா இருக்கிற அசட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ தூரம் இது பண்ண முடியுமோ, ரியலைஸ் பண்ண முடியுமோ வித் ரியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டிசல்யூஷன்ன்றது வந்து ஒரு ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி எடுத்துட்டு வரலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹேங் ஆகுது செல்வா. நெட்டுனால இல்ல, நான் இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸோட பிபிடி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேவ் பண்ணணும், அதனால இன்னைக்கு ஹேங் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசல்யூஷன் வரும்போது ரியலைசேஷன் அக்கௌண்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணணும். ரியலைசேஷன் அக்கௌண்ட்னா என்னன்னா, எவ்வளோ தூரம் நான் இந்த ஃபர்மை வந்து க்ளோஸ் பண்றது மூலமாக எனக்கு நான் நிஜமாலே ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படின்னு பார்க்கறது ரியலைசேஷன் அக்கௌண்ட். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட், எவ்வளோ வந்து கம் ஃபர்ம் வந்து
பார்ட்னர்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்கணும் இல்ல பார்ட்னர்ஸ் எவ்வளவு ஃபர்ம்க்கு கொடுக்கணும்ன்றத அசஸ் பண்றது கேபிட்டல் அக்கௌண்ட். கடைசியா பேங்க் அக்கவுண்ட். பேங்க் அக்கவுண்ட்ல வந்து மொத்தமா பேங்க் எவ்வளவு தூரம் ஃபைனலா இப்போ ரியலைசேஷன் ஆயிடுது அசட்ஸ், அப்போ பைசா உள்ள வந்திருக்கு இல்லையா, அந்த கால்குலேஷன் எவ்வளவு தூரம் நம்ம பே பண்ணிருக்கோன்ற கால்குலேஷன், ரிமைனிங் நிஜமாலே பேங்க் அக்கவுண்ட்ல கஜானால் பைசா இருக்கா இல்லையா அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கறது மூணாவது. ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த மூணு தான் வந்து டிசல்யூஷனுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுல இப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே டிசல்யூஷனுக்கு முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ற விஷயம் வந்து அசட் சேல் ஆயிடுதுன்னா என்ன என்ட்ரி. ஸோ அசட் சேல் ஆயிடுதுன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் டு ரியலைசேஷன் வரும். இல்ல நான் liability பே ஆஃப் பண்றேன் அப்படின்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் வரும். அதே மாதிரி when the asset is taken over by the respective partnerனா debit the receiver, அவங்கள இது பண்றது. சப்போஸ் வந்து லயபிலிட்டி வந்து பே ஆஃப் பண்ணிட்டாங்க, ஒரு பார்ட்னர் எடுத்து சரிப்பா நானே கடன் அடைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்கன்னா கிரெடிட் த கிவர் அந்த பார்ட்னர் அக்கௌண்ட் ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ற மாதிரி வரும். அப்புறம் முக்கியமான இந்த புக்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது என்னன்னா, எப்படி அட்மிஷன் ரிட்டையரும் போது we do an activity called as revaluation, similarly dissolution பண்ணும்போது we transfer all the book values to one account called as realization. So book transfer பண்ணும்போது என்ன ஆகும்னா realization to respective asset, அதே மாதிரி transferring all the book values of liability வந்து respective liability account debit to realization. இது அப்புறம் shares received as purchase consideration. என்னெல்லாம் shares received as purchase consideration, shares account debit to realization account. ஒருவேளை இது கொஞ்சம் ரேர் என்ட்ரி, இது வந்து நம்ம அமால்கமேஷன்ல டீப்பா பார்ப்போம். see எனக்கு வந்து பைசாவா கொடுக்கல கேஷா கொடுத்துட்டாங்க அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் ஷேர்ஸ் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் வரும். இல்ல நான் வந்து ஏதாவது ஷேர்ஸ் ரிசீவ் ஆயிடுத்து, இல்ல ஒரு சம்திங் இஸ் சோல்டு ஃபார் கேஷ், அந்த மாதிரினா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். see these are basic entries which we have to carry out during realization account. இது ஒண்ணு. dissolutionல வந்து it's an important theory question in terms of ஒரு 7 marksல வரும். என்னன்னா section 40, 43, 42, 41 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து 7 marks questionல dissolutionக்கு கேக்குற important question. so dissolution is whenever firm is discontinued, it is called as dissolution of the firm. அதுல ஸ்டெப்ஸ் கொடுத்திருப்பாங்க. நான் உன்னோட ஸ்டெப்பா சொன்னேன் இல்லையா, அசர்ட்டை ஃபர்ஸ்ட் விற்கிறது இல்ல லைபிலிட்டி பே ஆஃப் பண்றது, அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை வந்து நம்ம அக்கவுண்டிங் என்ட்ரிஸ் டிசல்யூஷன்ல வந்து நம்ம படிப்போம். டிசல்யூஷன் இஸ் அகைன் வெரி வெரி ரொம்ப ஈஸியான அப்ரோச். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ன்றது அட்மிஷன் ரிட்டையர்மெண்ட்ல பண்ணுவோம். டிசல்யூஷன்ன்றது வந்து நம்ம வந்து பண்றது வந்து லைக் ரியலைசேஷன் அக்கௌண்ட்ன்றது வந்து டிசல்யூஷன்ல பண்ணுவோம். அது அதுக்கப்புறம் வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகபிலிட்டி. இப்போ வந்து டெத்து அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி ரிட்டையர்மெண்ட்ல என்ன பண்றோமோ அதே இதுதான் டெத்ல பண்ணணும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன, ஸோ சர்வேயிங் பார்ட்னர்ஸ் வந்து our continuing partners continue to carry on the business, continue to carry on the business of the firm. The business is carried on without any final settlement of accounts between the continuing partners and ongoing partners. There is no contract to the contrary of the options contained in section 37, that is share in the profits of interest at 6% per annum on the unsettled set capital. In the applicability, இங்க நான் அந்த applicability போட்டிருக்கேன். இது மூணும் important theory questions. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு பேப்பர் வந்து சிலது வந்து சம்ஸ் தியரி கிளப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப இது கொடுக்கறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க தியரி கொஸ்டினுக்கு. ஒன்னு வந்து இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர்ஸ், தியரி கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், இங்க போடுறேன்.
இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர்ல கார்னர் வர்சஸ் முரே ரூல். அடுத்தது வந்து டிசல்யூஷன் அந்த செக்ஷன் 41 அது எல்லாமே. மூணாவது வந்து இந்த செக்ஷன் 37 தியரி கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அவ்வளோதான் கண்ணா. ஸோ நான் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ரொம்ப சாரி. நாளையிலேருந்து வி வில் ஹாவ் 1 hour கிளாஸ். ஓகே. அஸ்வினி, விஜயலட்சுமி, ஸ்ரேயா உங்களுக்கு எப்போ எக்ஸாம் முடியுது? 28. ஓகே, நெக்ஸ்ட் வீக்கா? ஓகே, மண்டேயோடையா? சரி சரி சரி. ஓகே. அப்போ 29th லீவா உங்களுக்கு? 29th எப்போ வரைக்கும் லீவு? 3 நாளா? லீவே கிடையாதா உங்களுக்கு மே மாசம்? ஓ, அதாவது வெக்கேஷன் லீவே கிடையாதா? அப்ப எந்த டைம் அவைலபிளா இருப்பீங்க நீங்க?